ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பாக்டீரியல் டிசீசஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து நம்ம வைரல் டிசீசஸ் பார்க்கலாம். வைரல் டிசீசஸ்னால் வைரஸால் காஸ் ஆகிற டிசீசஸ் தான் வைரல் டிசீசஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து காமன் கோல்டு. காமன் கோல்டு வந்து இந்த ரெய்னி சீசனில் எல்லாருக்குமே கோல்டு வருதுல்ல, அதான் காமன் கோல்டு. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் மேனில். ஏன்னா நிறைய பேருக்கு வரும், ஈஸியாக வந்துடும். இவங்க எப்படி வரும்னா எவ்வளோ நாள் இருக்குன்னு பாருங்கள். 3 to 7 days இருக்கும். இந்த கோல்டு வந்துச்சுன்னா 3 to 7 days மேக்ஸிமமாக இருக்கும். காஸ் பண்ணுற ஏஜென்ட்டோட பேர் வந்து ரைனோ வைரஸ். ரைனோ வைரஸ் தான் இதோட காஸ் பண்ணுற ஏஜென்ட் காமன் கோல்டு. சரிங்களா? இது என்ன இன்ஃபெக்ஷன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ட்ராப்லெட்னா இப்போ வந்து யாராவது ட்ராப்ஸ் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அந்த ட்ராப்ஸ் மூலியமாக வர்றது தான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். பார்த்தீங்கன்னா இன்ஹேலிங் த ட்ராப்லெட்ஸ். இப்போ வந்து யாராவது எனக்கு கோல்டு இருந்து நான் ஸ்னீஸ் பண்ணி வேற யாராவது அதை இன்ஹேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து காமன் கோல்டு வந்துடும். சரிங்களா? இன்ஃபெக்டட் பை த பென்னும் கப்போம். இப்போ எதாவது நம்ம பென் எதாவது டச் பண்ணி அதை நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காமன் கோல்டு வரும். இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரிக்கு மேலே தான், நோஸில் அந்த டங் அந்த இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணாது. லங்ஸை ஒன்றுமே பண்ணாது. லங்ஸ் அஃபெக்டே பண்ணாது. சரிங்களா? லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது வந்து நிமோனியா. சரிங்களா? இது நீங்கள் பாருங்க, சிம்டம்ஸ் என்னென்ன? நேசல் டிஸ்சார்ஜ் ஆப்வியஸாக இருக்கும். அது சோர் த்ரோட் வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். தென் வந்து ஸ்னீசிங் இருக்கும். ஹெட்ஏக் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதான் வந்து நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்க எல்லா வைரல் டிசீஸும் இதான். ஃபர்ஸ்ட் வந்து டெங்கு வந்து பரவுறது. டெங்கு அப்புறம் சிக்கன் குனியா பரவுறது எய்டஸ் மஸ்கிட்டோ மட்டும்தான். மற்ற அந்த டெங்கு ரெண்டுமே காஸ் பண்ணுறது எய்டஸ் மஸ்கிட்டோ. அதுவும் வந்து ஃபீமேல்ஸ் தான் காஸ் பண்ணும். மேல் வந்து எதுவுமே பண்ணாது. ஃபீமேல்ஸாக வந்து பிளட்டுக்காக, பிளட்டை சக் பண்ணுறதுக்காக ஃபீமேல்ஸாக வந்து இந்த டிசீஸ் காஸ் பண்ணாது. அது வந்து ஸ்மால் பாக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய அம்மை. ஸ்மால் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க. எராடிகேட்னா மொத்தமாக அழிச்சிட்டாங்க நம்மளோட இதில் இருந்து. எப்படின்னா வேக்சின்ஸ் மூலியமாக நிறைய பேருக்கு வேக்சின்ஸ் போட்டு ஸ்மால் பாக்ஸ் மொத்தமாக போயிடுச்சு நம்ம இந்தியாவில் இல்லை. சரிங்களா? அந்த வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம பரவலாக நிறைய பேருக்கு வரல சிக்கன் பாக்ஸ். அண்ட் தென் மீஸ்லெஸ் வந்து அதுவும் ஸ்மால் பாக்ஸ் மாதிரி தான், டாட் இன்ஃபெக்ஷன் வரும். அதுவும் வேக்சின் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். தென் ரேபீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேபீஸ் வந்து டாக் பைட் ஆச்சுன்னா, டாக் கடிச்சதுன்னா வரும். அது வந்து 100% ஃபேட்டல். அது வந்துச்சுன்னா நம்மளால பொழைக்கவே முடியாது. கண்டிப்பாக வில் டை. 100% ரொம்ப ஃபேட்டல் ரேபீஸ். அண்ட் தென் மம்ஸ் வந்து நம்மளோட பெரோட்டிட் கிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். பெரோட்டிட் கிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து நல்லா பல்ஜ் ஆன மாதிரி ஒரு இது வரும். அதுவும் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். அது வந்து போலியோ கூட நம்ம என்னது கீழே லாங் லிம்ஸ் வந்து கால் வந்து மொத்தமாக இது மாதிரி ஆயிடும், நம்மளை டிசேபிள் ஆயிடும். அதே வந்து போலியோ கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் வேக்சின் மூலியமாக. வேக்சின் நம்ம சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு போட்டு வேக்சின்ஸ் மூலியமாக நம்ம போலியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஹெப்படைட்டிஸ் பி வந்து அது எப்படின்னு, அது வந்து எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அது வந்து லிவர் எஃபெக்ட் பண்ணும். அதுவும் வைரல் டிசீஸ் தான். எல்லாமே வைரல் டிசீஸஸ் உங்கள் என்சிஆர்டியில் இருக்குது. உங்களோட இதில் நீட்டில் கேட்கும்.